ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு பிஸி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே வந்து நான் கொஞ்சம் கொண்டக்கடலை வந்து ஸ்ப்ரவுட்ஸ்க்காக ஊற வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து அந்த பட்டாணி, கொண்டக்கடலை, சோயா பீன்ஸ்லாம் நைட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு கிரேவி பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சாம்பாருக்காக பருப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் அந்த குக்கரில் அப்படியே இந்த ஊற வச்சுருந்த பட்டாணி, கொண்டக்கடலை, சோயாபீன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 4-5 விசில் வரைக்கும் விட்டு நான் எடுக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஒரு குருமா பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு வந்து நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், பீனட்ஸ் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் அண்ட் சால்ட் மட்டும் போட்டு நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சாம்பாருக்காக டொமேட்டோ, அதுக்கப்புறம் அந்த பம்கின் இதெல்லாம் வந்து கட் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படியே சைடில். இந்த நைஃபோட லிங்க் கூட வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இது ஐக்கியாலேருந்து வாங்கினேன். இதுக்கு லிங்க் இருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். என்னோடய ஹால் பேக் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் வந்து நிறையா கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட கேட்டிருந்தீங்க. நான் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுலாம் எல்லாத்தோட லிங்க்ஸுமே வந்து நான் அதுலேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி சென்னையில் இருந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்ஸ்டாலெலாம் கூட கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு பெங்களூருக்கு வர வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கினது. ஸோ சென்னைக்கு வந்து டைரெக்டாக ஷிப்பிங் கிடையாது ஐக்கியாலேருந்து. ஸோ இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிற ஐக்கியா பிரான்ச்லேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பெங்களூருக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கினது தான். அண்ட் டெலிவரி சார்ஜஸும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு பெங்களூர்லலாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். பட் சென்னையில் வந்து டெலிவரி இல்லை. அண்ட் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி குக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2-3 ஐட்டம்ஸ் ஒரே டைமில் குக் பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் எந்த வந்து 3 பர்னர். ஸோ பக்கத்தில் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே குக் பண்ணிவிடுவேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து நம்மளோட மசாலாஸ் எல்லாமே காமன் தான் இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து இந்த கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து காரப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3த்தையுமே வந்து அடுப்பில் ஏற்றிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கும் அந்த கிரேவிக்கும் இந்த குருமாக்குமே வந்து 4 மசாலாஸ் வந்து காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே ஆட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்து இந்த குருமா ஒன்று பண்ணுறோம்ல, இது வந்து ரொட்டிக்கு பண்ணுறேன். ஸோ அதுக்கும் வந்து அதே மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது அவ்வளோ டைம் சேவ் ஆகுது. அண்ட் ஒரு வாட்டியும் மசாலா பாக்ஸை எடுத்து பண்ணாமல் இது ஈஸியாக ஒரே டைமில் 2த்துலையும் போட்டு முடிச்சிடலாம் நம்ம. இது வந்து குருமாங்கிறதுனால நான் லைட்டாக பூண்டு மட்டும் இடித்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே வந்து நான் அந்த விசில் விட்டு வச்சுருந்தோம்ல இந்த பட்டாணி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா 2-3 வாட்டிக்கு மேலே மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் நான் பொட்டேட்டோஸ் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோ கூட பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணுறேன் பொட்டேட்டோ இல்லாமல். இங்கே வந்து தேங்காய் அண்ட் சோம்பு கொஞ்சமாக அரைச்சி விட்டாச்சு, அவ்வளோதான். குருமா வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். இங்கே குருமா ரெடி ஆகிறதுக்குள்ளே வெண்டைக்காவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய கிரேவி ஐட்டம்ஸ்லாம் ரெடி. நான் இப்போது சாம்பார் மாத்திரம் தான் ரெடி பண்ணணும். இப்போ இந்த குருமாவுக்கு வந்து நம்ம லைட்டாக தாளித்து விட்டுடலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை, ரெட் சில்லி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, இது வந்து நல்லெண்ணெயில் வந்து நான் தாளித்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு தோசை, அதுக்கப்புறம் ரோட்டி, சப்பாத்தி இது கூடலாம் வந்து சூப்பர் காம்பினேஷன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே வந்து நம்ம லைட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போது நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் நான் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலான்ட்டு பண்ணுறேன். அரைச்சி விட்ட சாம்பார்லாம் வந்து அன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறையாவே பண்ணி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டேக்கும் சாப்பிட்லாம். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வந்து தோரம்பருப்பு, அதுக்கப்புறமா ஊரத்தால், சன்னா தால் இந்த 3 பருப்பும் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து தோரம்பருப்பு வந்து ரேஷியோ அதிகமாக இருக்கணும். தோரம்பருப்பு 2 ஸ்பூன்னா உளுத்தம் பருப்பும் அப்புறம் கடலைப்பருப்பும் ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவும் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க குண்டு மிளகாவா நீட்ட மிளகாவான்னு. நீங்கள் வந்து எந்த மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு. இது கூடவே காஷ்மீரி அந்த சில்லி இருக்கும்ல, அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து ரொம்பவே நல்லா வரும். அந்த சாம்பார் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் ஆட் பண்ணல இதில். இப்போ வந்து நம்ம இந்த பம்கின்லாம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது லைட்டாக மேஷ் ஆகணுன்ட்டு. இப்போ அது கூடவே வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு.
தனியா பவுடரும் நான் வந்து தனியாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தது அதுவும் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா புளி தண்ணி இருக்குல்ல, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 to 7 minutes இது கண்டிப்பாக எடுக்கும் கொதிக்கிறதுக்கு. இதில் வந்து நான் வெல்லம் போடாமல் பண்ணுறேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா லாஸ்ட்டில் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இங்கே வந்து ரோட்டி பண்ணுறேன் அந்த குருமாக்காக. இப்போ அந்த புளி தண்ணிலாம் நல்லா கொதிச்சோடனே மேலே ஆயில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பருப்பு பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 2 minutes நல்லா கொதிக்கிட்டோம். இந்த டைமில் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பு ரெட் சில்லிலாம் அரைச்சிருந்தோம்ல, அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். இதில் நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காவே வேணாட்டி கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரமாக கொதிக்க வைக்காமல் ஜஸ்ட் ஒரு 1 minute மட்டும் கொதிச்சா போதும். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளித்து இது கூட ஆட் பண்ணிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். கிச்சன் ஃபுல்லாக இது ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது எப்போவுமே ட்ரை பண்ணுறீங்கன்னா 2 நாளைக்கு சேர்த்து பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னோடய ரோட்டியும் நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து லன்ச் மெனு. ரொம்ப சிம்பிள் தான். பட் ஒரு 2-3 ஐட்டம்ஸாக நம்ம பண்ணும்போது அது எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், அந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணும்போதில். ஸோ உங்கள் ரெசிபீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து ஒரே டைமில் குக் பண்ணலாம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஃப்ரிட்ஜை கிட்டத்தட்ட ஒரு 10 days-ஆகவே க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டெய்லி ஏதாவது ஒரு வேலையில் ஆக்குப்பை ஆகிடுவேன். என்னால் பண்ணவே முடியல. சம்டைம்ஸ் லேசினஸும் இருக்கும், அதனாலேயே பண்ணாமையே விட்டுடுறேன். இன்றைக்கி வந்து என் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையே அப்படின்னு நான் இதில் இறங்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த 10 நாளாக க்ளீன் பண்ணலையா, ஸோ அந்த கறி லீவ்ஸ் அது இது எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த சொல்யூஷன் வந்து நம்ம ஹோம்மேட் சொல்யூஷன் தான். வாட்டர், பேக்கிங் சோடா, உங்களுக்கு வேணுன்னா அதில் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோப், டிஷ்வாஷ் லிக்விட் எதாவது இருக்குன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து நான் எவ்ரி 10 days-க்கு ஒரு வாட்டி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்றதுனால எனக்கு டிஷ்வாஷ் லிக்விட் தேவையில்லை. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் டிஷ்வாஷ் லிக்விட் போட்டோன்னா 2-3 வாட்டிக்கு மேலே க்ளீனிங் தேவைப்படும். ஏன்னா ஒரு மாதிரி சோப் சொல்யூஷன் வந்து திரும்ப திரும்ப ஃபோம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் பேக்கிங் சோடாவும் வாட்டரும் மட்டுமே போதும் உங்களுக்கு. இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம இன்னொரு வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஓப்பன் பண்ணி வைங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes-க்கு மேலே ஓப்பன் பண்ணி வச்சோன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ஸ்மெல்லெல்லாம் இமீடியட்டாக போகிறதுக்கு இது வந்து நான் ஏதோ ஒரு இதில் தான் பார்த்தேன். ஓட்ஸும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 6-7 hours க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. நான் வந்து அவ்வளோ நேரம்லாம் வைக்கல. நான் வந்து ஒரு 1 hour வச்சுருப்பேன் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணோம்ல, 1 day ஃபுல்லாலாம் வந்து வைக்காமல் இருக்கவே முடியாது. காய்கறிலாம் வேறு இருக்கும் வெளியில். ஸோ நான் வந்து ஒரு 1 hour கிட்ட வச்சுருந்தேன் அவ்வளோதான். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃப்ரிட்ஜோட ஆர்டர்லாம் வந்து எப்படி கம்மியாச்சா இல்லையான்னு. இப்போ எங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லா இடத்துலையுமே வந்து கிச்சன் ஷீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து டர்ட்டெல்லாம் இருந்ததுன்னா கூட அதிலே ஃபார்ம் ஆகிடும். அதை ஈஸியாக நம்ம வந்து த்ரோ பண்ணலாம். இல்லைனா வாஷ் கூட திரும்பவும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ட்ரம்ஸ்டிக்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் அந்த காஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அதில் வந்து நல்லா ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா மினிமம் ஒரு 4-5 days ஆகுது. அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் பயங்கரமாக ட்ரையாக இருக்குது அந்த ட்ரம்ஸ்டிக்லாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீரை கூட அதே மாதிரி தான். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுட்டு அன்றைக்கே பண்ணல நெக்ஸ்ட் டே பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சில லீவ்ஸ்லாம் வந்து ரொம்ப வாடி போன மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி சுருங்கிட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மஸ்லின் கிளாத்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா வெட் ஆக்கிட்டு இதில் வந்து நல்லா சுருட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆகுது மினிமம். சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜோட அந்த ஸ்மெல்லை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயிலை நம்ம இந்த மாதிரி காட்டன் பேடில் வந்து ஒரு 4-5 drops போட்டு ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜை எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்குது. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பற்றி
பற்றி கூட கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போது நிறைய மாடல்ஸ் வருது. பட் இது வாங்கி இந்த ஒன்று கூட பிரேக்கே ஆகலை. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே இதே ஆர்கனைசர் தான் வச்சுருக்கேன். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இது உடையாமல் இருக்கிறதுனால நான் வேறு எந்த ஆர்கனைசருக்கும் போகல. ஸோ அந்தளவுக்கு ஸ்டர்டியாக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக கலர் காம்பினேஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஈஸியாக வந்து நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இதோட லிங்க்கும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹால் பேக்கில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மாவு, பூ, அதுக்கப்புறமா கர்ட் இதெல்லாமும் வந்து நான் அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பூ வந்து 2 பாக்ஸில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சுவாமிக்காக, இன்னொன்று வந்து நம்மளுக்கு தலைக்கு வச்சுக்கிறதுக்கு. ஸோ பூ வந்து ரொம்ப நாள் ஒரு 3-4 டேஸாவது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் நல்லா ரேப் பண்ணிவிட்டு இந்த சுவாமிக்கு வைக்கிற பூலாம் நம்ம இந்த மாதிரி வச்சோன்னா ஒரு 3-4 டேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா டெய்லி வந்து எனக்கு பூ கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் வெளில போய் வாங்கினா தான் எனக்கு வந்து பூ. ஸோ நான் எவ்ரி 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வாங்கி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் கீழே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அங்கேயும் வந்து ஒரு கிச்சன் லைனர் போட்டு நான் அதில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி லைனர்ஸ் போட்டதுனால ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் புதுசாகவே நம்ம ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜை. ஏன்னா என்னோடதில் வந்து ஸ்க்ராச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த லைனர் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாகவே இருக்குது. இங்கே வந்து சில கேரட்ஸ்லாம் நான் வந்து இந்த பிரெட் பேக்கெட்ஸ் வரும்ல, அந்த கவர் வந்து த்ரோ பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி இந்த கேரட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 1 வீக் வரைக்கும் கூட கேரட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சுருங்காமல். பக்கத்தில் வந்து கொஞ்சமாக சாக்லேட்ஸ்லாம் வந்து அந்த பேக்கில் போட்டிருக்கேன். இங்கே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம்ல, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ், மில்க் பவுடர், அது இது எல்லாத்தையுமே வந்து சில சாஸஸ், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் ஒன்று எடுத்துகிட்டு அதுலேயே அப்படியே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து க்ளோஸ்டான ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேவாக இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட். ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். கோகோனட்லாம் வந்து டெய்லி உட்காந்து ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக பொறுமை கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ எப்போல்லாம் வேணுமோ நம்ம அந்த ப்ரௌன் கலர் மேலே தோல் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம லைட்டாக நைஃப்பில் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 1 வீக் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப நாள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நான் எப்போவுமே வாங்கிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து ஹேங் பண்ணிவிடுவேன். நம்ம எப்படி கிளாத்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆஃப்டர் ஒரு 1 hour வந்து நல்லா அந்த வாட்டர்லாம் வந்து போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம இதே மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி சாகி ஃபீல் கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் முன்னாடியே அது மாதிரி வாஷ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு உதிராக இருக்கும். இதை நம்ம அப்படியே டைரெக்டாக குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு டிஷ்யூ போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலேயும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூவில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில். என்னடா துணி காய வைக்கிற மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் காய வச்சுருக்கேன் கொடியிலன்னு பார்க்காதீங்க. ரியலாகவே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் டிப். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க ஓகே நல்லா ட்ரை ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நல்லா வெட்டாக இருக்கும்போது நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அந்த நனைக்கிற அந்த ஒரு கிறிஸ்பியான ஒரு க்ரன்ச் வந்து அதில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போவுமே ட்ரையாக இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணோன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் போடும்போது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் 1 வீக்கு மேலேயே வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஃப்ரிட்ஜில். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து கீரை யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் அதில் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. இந்த கோகோனட்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது கூட ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம எப்போ வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுனால நல்லாவே டைம் சேவ் ஆகுது கிச்சனில். ட்ரம்ஸ்டிக் கூட ஒரு 2 days கழிச்சு நம்ம எடுக்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 days 4 days வரைக்கும் கூட ட்ரம்ஸ்டிக் வந்து நம்ம ட்ரை ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பேக்கிங் டைம். ரொம்ப நாளாகவே வந்து இந்த டீ டைம் கேக்லாம் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த ஜாமோட ப்ரிப்பரேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராபெரி ஸ்வர்ல் கேக் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம், ஓவனில் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து நான் 1 cup ஆஃப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 cup நல்லா திக் கர்ட், 1/2 cup வந்து ஆயில். இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடணும், அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த சுகர் எல்லாத்துக்கூடயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எசன்ஸ் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன எசன்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருந்ததுன்னா, வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி ஸ்வர்ல் கேக் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட நல்லாவே மேட்ச் ஆகும். இப்போ இது கூட ஆட் பண்ணுற இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கேக் பண்ணும்போது எல்லாத்தையும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து சீவ் பண்ணி ஆட் பண்ணால் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக பேக் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நான் சீவ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது மட்டும் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சீவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நான் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓரத்துலேருந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒரு 1.5 மினிட் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாலும் கேக் வந்து சரியாக பேக் ஆகாது அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் லெமனை வந்து லைட்டாக கிரேட் பண்ணிவிட்டு அது வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்குது. இது நீங்கள் கூட வந்து எதாவது கேக்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த லெமன் ஜெஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லெமன் ஜெஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து நல்லா பேட்டரை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரேயில் வந்து ஆல்ரெடி நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயிலும் மைதாவும் போட்டு நல்லா எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்து எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் அந்த பேட்டரை அது கூட சேர்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக கேக் குக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஹோம்மேட் ஜாம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஒரு ஸ்வர்ல் மாதிரி நான் அதில் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ அழகாக அந்த கேக் பேக் ஆனோடனே மேலெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஸ்வர்ல்ஸ் வந்து சூப்பராக தெரியும். அதே மாதிரி கட் பண்ணும்போது கூட கேக்குக்கு மிடிலெலாம் வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஸ்வர்ல்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இதே ரெசிபி வந்து நம்ம ப்ரெஷர் குக்கில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு குக்கரை, அதுக்கப்புறமா இந்த பேட்டரை வச்சுட்டு நம்ம ஒரு 30 to 35 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த 1.5 கப் மைதாக்கு. இப்போது 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஓவனில் வச்சிடுறேன். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுறேன். ஸோ ஒரு சிம்பிளான டீ டைம் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஜாம் இல்லாமல் கூட இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஜாம் வந்து சப்போஸ் நம்மக்கிட்ட ஸ்ட்ராபெரி ஜாம் இல்லை அப்படின்னா நம்ம கிசான் ஜாம் அந்த மாதிரி ஜாம்லாம் இருக்கும்ல, ஸோ அதை கூட போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். எந்த ஜாம் வேணால் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான டீ டைம் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ கிட்ஸ்க்குலாம் வந்து வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care. Bye bye.